அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, 3 பேர்களின் தொழுகை 40 நாட்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 3 மனிதர்களின் தொழுகைகளை அல்லாஹ் 40 நாட்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டான். முதலாவதால் யாரு? முதுமினுல் ஹம், சாராயம் குடிக்கக்கூடியவர். அது கஞ்சவாக இருக்கலாம், ஐஸாக இருக்கலாம், அபினா இருக்கலாம், தூளாக இருக்கலாம், மர்ஜுவானவாக இருக்கலாம். எதுவெல்லாம் போதை உண்டாக்குமோ அதை யார் குடிப்பாங்களோ, பாவிப்பாங்களோ, அருந்துவாங்களோ, விற்பாங்களோ, வாங்குவாங்களோ, இறக்குமதி செய்வாங்களோ, ஏற்றுமதி செய்வாங்களோ, சப்போர்ட் பண்ணுவாங்களோ, அதுக்கு இவங்களோட தொழுகையை அல்லாஹ் 40 நாட்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டான். 2வது ஆள் யார்? 2வது அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, தொழக்கூடியவர்களுக்கு முன்னால் நடந்து கொண்டு போகக்கூடியவர்கள். அதாவது சஃப்புக்கு முன்னால் நடந்து போகலாம். அந்த சுஜூது செய்யக்கூடிய இடமிக்கு தானே, அதுக்கு முன்னால் நடந்து போகலாம். சிலவங்க இப்படி முன்னால் போவாங்க சஃப்பில் தொலைச்சல. இந்த முன்னால் போகக்கூடியவர்கள் இவங்களோட தொழுகையையும் அல்லாஹ் 40 நாட்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸ் வருது, இவர்கள் இந்த தொழக்கூடியவர்களுக்கு முன்னால் போகக்கூடியவர்கள் சுவர்க்கத்துக்கு 40 வருஷங்களுக்கு பின்னால் தான் சுவர்க்கம் போவாங்களாம். 3வது ஆள் யார்? குறிப்பாக்கக்கூடியவர்கள். குறிப்பாக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய்த்து சாத்திரம் பார்ப்பாங்க, குறி பார்ப்பாங்க. குறி பார்த்து போட்டு அந்த குறி செல்லக்கூடியவரை உண்மைப்படுத்துவாங்க. அந்த சாத்திரம் பார்க்கக்கூடியவனை உண்மைப்படுத்துவாங்க, நம்புவாங்க. இந்த குறிப்பாக செல்லக்கூடியவர்கள் இவங்களோட தொழுகையையும் அல்லாஹ் 40 நாட்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால் இந்த 3 விடயங்களை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அல்லாஹ் இந்த 3 விடயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். அப்படி இல்லையென்றா 40 நாட்களுக்கு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. இந்த விடயங்களை ஷேர் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால் இதனை ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான்.